வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற திருத்தலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவெள்ளரை 4வது திவ்ய தேசம். சோழ தேசத்து 4வது திவ்ய தேசம்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருச்சியிலிருந்து துறையூர் செல்லும் சாலை இருக்குது. கொஞ்சம் உள்வாங்கின இடம், ரொம்ப அமைதியான இடம். ஒரு 20-30 மலை அடிவாரம். மலை மேலே கிடையாதுங்க. மலை மேலேனா திருப்பதியில் இருக்கிற மாதிரி சோழிங்கர் இருக்குமோ மலை உச்சியில் இருக்கிறது கிடையாது. இது மலையிலேருந்து ஒரு 20-30 படிக்கட்டு ஏறனா பெருமாள் காட்சி தராரு. இங்கே சாமி வந்து பேர் புண்டரிகாட்ச பெருமாள், தமிழில் செந்தாமரை கண்ணன். நின்ற திருக்கோலம், பிரயோக நிலை சக்கரம். அதாவது அவர்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா உடனடி தீர்வு. பிரயோக நிலையில் சக்கரம் இருக்குது. அப்புறம் வந்து மூலவர்கள் வந்து 7 மூலவர்கள் மொத்தம் இருக்கிறாங்க. வலதுபுறம் சூரியன், இடதுபுறம் சந்திரன் சாமரம் வீசிட்டு இருக்கிறாங்க. நின்றபடி மனித ரூபத்தில் வலதுபுறம் இவர் கருடன், இடதுபுறம் ஆதிசேஷன் மனித ரூபத்தில் சேவிச்சிட்டு இருக்கிறாங்க. அமிர்தபடி மார்கண்டேய மகரிஷி, இடதுபுறம் பூமாதேவி வந்து உலக நன்மைக்காக தவமுறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோயில். ஒரே சிம்மாசனத்தில் செந்தாமரை கண்ணனும் பங்கஜவல்லி தாயாரும் நமக்கு சேவை சாதிக்கிறாங்க. அப்புறம் இது என்ன இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தை 1லேருந்து ஆணி கடைசி வரைக்கும் உத்தராயண வாசல் இருக்குது. அது வழியாக நம்ம போய் சாமி கும்பிடலாம். ஆடி 1லேருந்து மார்கழி கடைசி வரைக்கும் தட்சநாய வாசல் இருக்குது. அது வழியாக போய் நம்ம சாமி கும்பிடலாம். இது வந்து 2 கோயிலில் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. கும்பகோணத்தில் 1, நம்ம திருவெள்ளரையில் 1. இந்த கோயிலில் தாயாருக்கு தான் ஆதிபத்தியம். இது என்னன்னா விளக்கமாக சொல்கிறேன். ஸ்ரீதேவி தாயார் மொத்தம் பெருமாளுக்கு 3 மனைவிகள். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. இந்த கோயிலில் ஸ்ரீதேவி. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள். கல்கரடன் விசேஷமாக இருக்கு இல்லைங்களா, அதில் நீலாதேவி. இதில் 3லையும் தாயார் உற்சவர் புறப்பாடு ஆகும்போது தாயார் தான் பல்லக்கு தான் முன்னால் வருது. தாயாருக்கு தான் எல்லா அர்ச்சனை எல்லாமே. பெருமாள் பின்னால் வராரு, அவ்வளோதான். 3 மற்ற கோயில் எல்லாமே பெருமாளும் 2 பேரும் இணையாக வராங்க. இல்லைன்னா பெருமாள் முன்னால் வராரு. பெருமாளுக்கு தான் எல்லா விதமான அபிஷேகம், எல்லா விதமான அர்ச்சனைகள் எல்லாமே. ஆனால் இந்த 3 கோயிலில் தாயாருக்கு தான் முன்னுரிமை. தாயாருக்கு தான் செங்கோல். இந்த கோயிலில் ஸ்ரீதேவி தாயார், பங்கஜவல்லி தாயாராக இருக்காங்க இல்லைங்களா, தாயாருக்கு தான் பெருமாள் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கிறாருங்க. அனைவரும் நம்ம புண்டரிகாட்ச பெருமாளை தரிசனம் செய்வோம். ஸ்ரீதேவியை தரிசனம், பங்கஜவல்லியை தரிசனம் செய்து, மார்கண்டேய மகரிஷி அனைவரும் தரிசனம் செய்து நாம் அவர்கள் அருளை பெறுவோம். ஆண்டாள் திருவடியிலே சரணம்.